கைய விடுங்க மச்சான். எங்க போற இந்த நேரத்துல பட்ட பால யாராவது பாத்துற போறாங்க. இந்த நேரத்துல இங்க யாரும் வர மாட்டாங்க, கவலைப்படாத மச்சான். போங்க மச்சான் நீங்க. மாமா நீங்களா? நல்ல வேலை, எப்படியோ வந்து தப்பிச்சுது. இல்ல மாமா, நீங்க பந்து பிடிக்காம அக்கா மேல பட்டிருந்தா அவங்கள பிடிங்க வச்சுக்கிட்டு தரமாட்டேன்பாங்க. இன்னொரு பந்துக்கு நாங்க எங்க போறது? இப்படித்தான் ரோட்ல விளையாடுறதா? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். ரோட்ல அறிவு கட்டத்தனமா விளையாடுறீங்களே, பழக இடத்துல பட்டிருந்தா என்ன இருக்கும்? வலிக்கும். சாரி மேடம், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், விளையாடும் போது கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா ஆடணும், தெரியுதா? இந்தா. போதும் மாமா பார்த்தது, மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க நம்ம காம்பவுண்ட்ல தான் குடியிருக்காங்க. பேர் என்னடா? பேரு தானே. பந்த காப்பாத்திட்டீங்க. பேர் சொல்றது தப்பு இல்ல. பேரு திவ்யா, வயசு 24, பிறந்த தேதி 5/9/64, அஷ்ட நட்சத்திரம் கன்னி ராசி, தங்கச்சி சூர்யா, பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், தம்பி என் கிளாஸ்மேட் தான். நோ அப்பா நோ அம்மா. அட பாவி, ஜாதகத்தை வாய்க்குள்ளே வச்சிருக்கியே. எங்களுக்கு இங்க வேற வேலை என்ன இருக்கு மாமா? இந்த ஏரியாவுல இருக்கிற அத்தனை கல்யாணமாவது அக்காக்களை பத்தியும் நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஊர்ல இருந்து பொட்டிய தூக்கிட்டு வர மாமாவுக்கெல்லாம் வசதியா இருக்கும்ல. டேய், இந்தங்கடா விளையாடுங்கடா. வாங்க மாமா, நம்ம போவோம். இதான் நம்ம காம்பவுண்ட். மேலதான் நாம, கீழதான் திவ்யாக்கா. மெதுவா பேசுடா. திட்டாதீங்க மாமா. நாளைக்கு ஏதாவது லெட்டர் தரதா இருந்தா ஐயாவோட தேவைதான் தேவைப்படும், மறந்துடாதீங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. மாமா திவ்யா, இனிமே நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகும்போது அக்கா வெளியே வருவாங்க, நீங்க வாங்க. கோயில்ல இருக்கிற ஐயருக்கு என்னடா வயசு இருக்கும்? ஐயோ மாமா, ஆமா வரா. தம்பியா வரார் வரார். பாப்பா வரா. நல்லா இருக்கியா? இருக்கேன். பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? இருந்தது. எங்கக்கா செந்தில காணோம்? வா வா வா. அங்கிள், அத்தா எங்கக்கா? உனக்கு தான் தெரியுமே, உங்க அத்தா அடிக்கடி வேலை விஷயமா டூர் போயிடுவாருன்னு. ஆமா, நீ ஏன் இப்படி இழைச்சு கருத்து போயிட்ட? அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஒர்க் பண்ண பாம்பேயும் சாப்பிட்ட சப்பாத்தியும் என்ன இப்படி ஆக்கிடுச்சு. இனிமே இந்த இட்லி வடை பொங்கல்னு நீங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டு நான் எப்படி ஆக போறேன் பாருங்க. இப்பவாச்சும் இங்கேயே வேலை கிடைச்சு வந்தியே, அதுவே போதும்பா. நான் எங்க சுத்தினாலும் கடைசியில உங்ககிட்ட தானே வந்தாகணும். நமக்கு என்ன அப்பா அம்மாவா இருக்காங்க, எனக்கு எல்லாமே நீங்க தானே. கவலை விடுப்பா. ஆமா, நீ எப்ப வேலையில சேர போற? அடுத்த வாரம் தான். அப்படியா? நீ வேலைக்கு சேர போறிய அந்த கம்பெனில தான் கீழே குடியிருக்கிற திவ்யாவும் வேலை பாக்குறா. எனக்கு தெரியுமே. அவங்க எப்படி? இப்பதான் தெரியும். அதானே பார்த்தேன், விளையாட்டு புள்ளப்பா. என்னங்க மாமா, கனவு காட்சியா? ஒரே ஆபீஸ்ல திவ்யாக்காவோட ஒன்னா வேலை செய்ய போறீங்க. உருப்படியா ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க, இல்லன்னா உங்களை மாமான்னு சொல்லிக்க எனக்கே வெக்கமா இருக்கும். வாங்கப்பா, இருதுருவங்களா? சார், நேத்து போட்டோ எல்லாம் கொடுத்தனே, அதுல ஏதாவது ஒரு ஹீரோயின் செலக்ட் பண்ணீங்களா? அடியனுடைய கந்தசஷ்டி கவசத்தை நேற்று கொடுத்தேன், பைண்டிங் செய்து விட்டீர்களா? ஏண்டா, நான் ஹெட்லா இருக்கல பியூனாடா. எல்லா போட்டோவையும் பார்த்தேன், ஒண்ணுமே ஒப்பேர்ல, எல்லாமே டிராபேக். யோ 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 சார், எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும் சார். ஒன்லி ஒன் ஹீரோயினி. சும்மா நிறுத்துங்கடா.
உனக்கு சினிமா பேத்தியம், இவனுக்கு பக்தி பேத்தியம். என்னைக்கு தான் திருந்த போறீங்களோ, என்னைக்கு ஆபீஸ்ல பார்க்க போறீங்களோ? சார் எனக்கு ஒரு ஹீரோயின் மாத்திரம் கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆபீஸ்க்கு ஒரு குட் பை. நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆயிடுவேன். ஹீரோயின் கிடைக்கலன்னா நான் உங்க கூடவே குப்பை கொட்ட வேண்டியதுதான். குட் மார்னிங். வாட் அ ஃபேஸ், போட்டோஜெனிக்கா, ட்ரையாங்கோ. குட் மார்னிங். ஹலோ. யார்வனி? நான் ரீ 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 கமப்பா தனி சரி கரி. நிறுத்துடா. உன் பேர் என்னம்மா? என் பேரு ரீட்டா. ரொம்ப லேட்டா சொல்ற. ரீட்டா இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்ட நீதான் ரீட்டான்னு. ரிவால்வர் ரீட்டா, எங்க உன் ரிவால்வர் காட்டு. அந்த அம்மா கையில வச்சிருக்கிற குடலுக்குள்ள துப்பாக்கி இருக்கு. பழையபடி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கையில வர தொடப்பம், ஜாக்கிரதை. சாரி, என் பேரு ரீட்டா. இந்த ஆபீஸுக்கு புதுசா ஜாயின் பண்ணிக்கிற ஸ்வீப்பர், குப்பை கொட்டுறவோ. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு ஜாயின் பண்ண வந்தேன். நாள்ல இருந்து பெருக்கிறேங்கறியா? எஸ். I am வெங்கட கோபால ராஜரத்ன பஜன கலா சந்தோஷ சரபோஜி திங்கட்டப்பா பால பரமசிவ கிருஷ்ணன். ஹலோ, glad to meet you. ஆமா, இவன் இந்தியாவிலே வித்தியாசமான குடும்பம். 7 அம்மா 7 அப்பா. I am ஜகல் மாஸ்கி பிகில் ஜான். ஹலோ. இவனும் வித்தியாசமான குடும்பம். 7 father 7 mother. நான் தான் ஹெட்லா இருக்கு. ஹாய். இவ்வளவு அழகா இருக்கிறியே, ஏன் இந்த வேலைக்கு வந்த? அது ஒரு பெரிய கதை. கதா ஸ்டோரி, கம் ஆன். அந்த தொடப்பத்தின் உண்மை கதையை சொல். I'm very sorry. தயங்காதே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு சொல்றேன். பை 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 பை. Yes, super shot. கதை கதைன்னு கண்டவங்க பின்னாடி கதையை திருடுறதுக்காக அலையாதடா கபோதி. என்ன பார்த்தா கதை திருடணும்னு சொன்னேன். ராமாயணம் எழுதுனது யாரு? எங்க தாத்தா. இல்ல, எங்க தாத்தா. உங்க தாத்தா யாரு? ஸ்டிக்கர். எந்த ஸ்டிக்கர்? இந்த பெரம்பூர்ல இருக்காரு ஸ்டிக்கர் செல்லத்தூர் அவரா? இல்ல, ஸ்டிக்னா கம்பு, ஸ்டிக்கர்னா கம்பார். என்னங்க கலாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். அதான் கொஞ்சம் தமாஷா. சீக்கிரம் வந்துட்டா கலாட்டா பண்ணணுமா? உங்க அரட்டை கலாட்டா இதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. திட்டுவாங்களே. ஷட் அப். இது வொர்க்கிங் பிளேஸ், கோயில் மாதிரி. உங்க டியூட்டி அவர்ஸா இருந்தாலும் இல்லனாலும் இது ஒரு கோயில் தான். மைண்ட் இட். குட் ஷாட். காலம்பர பூஜை முடிஞ்சாச்சு. பாக்குறது சாதாரண உத்தியோகம், ஆனா அதிகாரம் பெரிய ஆபீசர் மாதிரி தூள் பறக்குது. எல்லாம் அது எப்படி கொடுக்குற இடம்டா. டேய் சித்தப்பா, வித்யா வந்து இந்த ஆபீஸ்க்கு எத்தனையோ நல்ல காரியங்களா பண்ணிருக்காங்க. எம்டிக்கு அவன் மேல ஒரு மதிப்பு உண்டு. கூடி சீக்கிரமே அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. குட் மார்னிங் மிஸ். தங்க. மேனகா, ஒரு பின் குத்திக்கலாம்ல? அடிக்கடி இப்படி சரி பண்றது இல்லையே, நேரம் போயிடுமே. என்ன பத்தி கவலைப்படுற நீங்க? உங்களையும் பாத்துக்கங்களே. வாட்ஸ் ராங் வித் மீ? இப்படி மேட்சிங்கே இல்லாம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓல்டு மாடலா இருக்கீங்களே, மத்தவங்க பார்த்தா? மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு தான் நாம ட்ரெஸ் பண்றோம். பாக்குறவங்க கண்ணுக்கு கேலியா தெரியல, தப்பு இல்ல. கேளிக்கையா தான் தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? கோ டு யுவர் சீட். மாமா, அங்க பாருங்க மாமா, திவ்யாக்கா. முதல்ல அங்க போக கூடாது. புள்ளையார் அந்த பக்கம் இருக்காரு. பிள்ளையார் சுழி போட தாண்டா போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? அங்க நாதஸ்வரம் வாசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ அங்க போற. எதுக்கு? ஜோயிங்குன்னு ஜாலரா போடவா? போடா. ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு செய்யுங்க, உங்க 2 பேத்துக்குள்ள குங்குமத்தை யார் முதல்ல எடுக்கிறதுன்னு நிதானமா யோசனை பண்ணி நீங்களே எடுத்துக்கோ. ஏன்னா உள்ள எனக்கு உருப்படியா வேலை இருக்கு. வரட்டுமோ? ப்ளீஸ்,
நீங்களே எடுத்துக்குங்க. உங்களுக்கு தான் குங்குமம் தேவை. குங்குமத்தை நீங்க வச்சு விடக்கூடாதா? சின்னவளே செல்ல கிளியாரம்மா, செங்கமல கண் தீரந்து என்ன கொஞ்சம் பாரம்மா. சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா, செங்கமல கண் தீரந்து என்ன கொஞ்சம் பாரம்மா. பிறந்தது எதற்காக, கலை வளர்த்திட அதற்காக. சொந்தங்கள் உண்டாக பக்கத்தில் வரோ, இந்த இளமையை இனிமையை தனிமையை விடலாமா. சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா, செங்கமத கண் தீரந்து என்ன கொஞ்சம் பாரம்மா. மன்னவரே மன்னவரே மங்கை முகம் பாரையா, செங்கமல கண் தீரந்த செல்ல கிளி நானையா. இந்த தலைமகன் வரும் நேரம் என் தலைவியின் நிறம் மாறும். ஒரு தலையணையுடன் சுக அரியணை அதுவாகும். திண்டாடும் வண்டங்கி செந்தூரம் கொடுக்கும். சங்கீதம் படிக்கும். இங்கு இரவு வரும் இன்ப வரவு வரும். அந்த அனுபவம் வரும் வரை அவசரப்படலாமா. மன்னவரே மன்னவரே மங்கை முகம் பாரையா, சிங்கமல கண் தீரந்த செல்லக்கிளி நானையா. தென்பொதிகை தென்றல் இங்கு வர வேண்டுமா, காத்திருந்து காதல் தூது தர வேண்டுமா. நன்னான 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 சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா, சிங்கமல கண் தீரந்த செல்லக்கிளி நானையா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்ப எதுக்கு நீ கோலம் போட்டுட்டு இருக்க? இல்லக்கா, வந்து வெறும் வாசலா இருந்து நல்லா இருக்காது என்ன?
இன்னைக்கு ஆடி வெள்ளி அதான் கோலம் போட்டியாக்கோ. இப்ப வாசல்ல கோலம் வேணும்னு யாருடைய அழுதது? வாசலா கோலமா? கோயிலுக்கும் போறா, கோலத்தையும் மிதிக்கிறா. ஒண்ணும் புரியலையே. வடபள்ளி நல்லா இருக்குடா. இல்ல லிபர்ட்டி தான் நல்லா இருக்கு. ஜெமினி ஜம்முன்னு இருக்கு. டிவிஎஸ் ஸ்டாப் மச்சி. அண்ணா பல போலீஸ் சாப்பாடு வாங்க வரீங்களா? சும்மாதான். லாக்கப்லயே சும்மா தான் வச்சுப்போம், ரெண்ட் வாங்க மாட்டோம். வேலையை பார்த்துட்டு போவீங்களா? குட் மார்னிங். உள்ள போங்க. உள்ள போங்க சார். போங்க உள்ள. ரை ரை. சத்தம் போடாதீங்க. சார் ஓடுற பஸ்ல நம்ம ஏன் ஏறினாங்க? உள்ள பண்ணிட்டு சார் நாங்க உள்ள போங்க சார். யார் வழி நிக்காதீங்க, போங்க. ஃபுட்பால் நிக்கணும், உள்ள போங்க சார். இட்ஸ் ஓகே. யார் மாது? ஏன் வழியில நின்று தொல்லை பண்றீங்க? மேல வாங்க சார். சார் உள்ள போங்க சார். ஒரு பொண்ணு இடுப்பு மேல கைய வச்சுட்டான். இடுப்புல கை வச்சுட்டா இந்த அடிக்கிறாங்க. இவ்வளவு அடி விழுகுன்னு தெரிஞ்சிருந்தா அவன் வேற எங்கேயாவது கைய வச்சிருப்பான். எங்கேயா போற? நானும் 2 அடி அடிக்கிறேங்க. வீடு வாங்கிட்டியா? இன்னும் இல்லைங்க. வீடு வாங்கிட்டு போய் அடியா. தர்மடினா ஓடி போய் அடிப்பீங்களே. நீ பாட்டுக்கு இங்கே இறங்கிட்ட. நான் அந்த ரவுடியோட டிராவல் பண்ண முடியாதுரி. ஏன் சிரிக்கிறீங்க? சோ நீங்க அவனை தண்டிச்சிட்டீங்கல்ல? பின்ன அவன் செஞ்சதுக்கு அவனை சும்மா விட சொல்றீங்களா? நோ நோ, அவனை தண்டிச்சுதான் ஆனோம். ஆனா தண்டிக்க உங்களுக்கு எல்லாம் என்ன யோகிதை இருக்குன்னு தான் தெரியல. தப்புக்கு முதல் காரணமே உங்க ட்ரெஸ் தான். நம்ம நாட்டோட பட்ஜெட் பற்றாக்குறை உங்க ட்ரெஸ் அளவுலயே தெரியுது. பொதுவா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணா உடம்பு கொஞ்சம் தான் தெரியணும்பாங்க. ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் தான் தெரியாம இருக்கு. இந்த நிலைமையில உங்களை ஒரு ஆம்பளை பார்த்து அவன் மனசு தடுமாறலன்னா அவன் ஆம்பளையே இல்ல. உங்களுக்காக பறிஞ்சுக்கிட்டு இந்த தர்மாடிகளை வாரி வாரி தந்தாங்களே பாரி வள்ளலுங்க. அவங்க எல்லாம் யாரு? உங்களை கண்ணாலே பார்த்து பொறுமனவனுங்க. என்னது ஏடா கூடமா இருக்கு? இத வர்ற வேகத்துல அக்கவுண்டன்ட் நாராயணசாமி செய்யாம தள்ளிட்டு வாங்கிட்டேன். அவர் இப்படித்தான் இங்க லீவ். இது என் பிகில் அப்படிதான். நான் அடிச்சாதான் சத்தம். பாத்ரூம் போன ராகம் பாத்தியா? சேச்சே, அடுத்தவங்க பாத்ரூம் போகும்போது பார்க்க. ஆஹா, என்ன புத்திசாலித்தனம். டேய், நமக்கெல்லாம் சிறுகுடல் பெருங்குடல். ஆனா அவனுக்கு சிறுகுடல் பெருங்கடல். எதுக்கும் அவன் பாத்ரூம் 2 பக்கெட் தண்ணி ஊத்து. பாத்ரூமுக்கு நான் தண்ணி ஊத்தணுமா? எங்க பரம்பரையை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க பரம்பரை பத்தி தெரிஞ்சுதான்டா பேசுறேன். பாத்ரூமுக்கு தண்ணி ஊத்துற பரம்பரையா எங்க பரம்பரை? கேட்டுக்கோ புள்ளனே, பல வருடங்களா எங்க பரம்பரையில யாரும் பாத்ரூம் பக்கம் போனதே இல்ல. குடும்பமே அடப்பு குடும்பமா? இல்ல, ஆரோக்கிய குடும்பம். ஆஹா, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு அழகு. இந்தியாவிலே என் பேரை தெளிவா சொன்ன முதல் ஆள் நீங்க தான். என்ன யாருன்னு தெரியுமா? மன்மத ராஜ். மதுரையில சிவனை எரிச்சாரு. ஆமா, ஏழுமலை நக்கீரரியா? அவரு பரம்பரையில வந்தவன் நான். ஆஹா, நான் என்ன பாக்கியம் பெற்றேன், என்ன பாக்கியம் பெற்றேன். ஐயன் மீர்,
தமிழ் வளர்த்த பரம்பரையா தங்கள் பரம்பரை. தங்களின் அகன்ற ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குங்க. என்னது கால்ல கவுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். தம்பி தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் எடுக்கிற படம் தமிழ் வளர்க்கிற படம். அப்படி என்ன படம்? கோவலன் மனைவி. அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி பேர்ல தான் எடுக்கணுமா? சும்மா இருப்பா. அடுத்த மாசம் ஷூட்டிங் வச்சிருக்கிறேன். இவர் ஒரு பெரிய டைரக்டர், இன்னும் ஹீரோயினிய பிடிக்கலையா? டோன்ட் மேக் மீ டென்ஷன். நான் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு ஹீரோயினுக்கோசரம் தெரு தெருவா ரோடா சந்து சந்தா லோலோ லோலோ நாய் மாதிரி அலையற என்ன பார்த்து கேட்கிற கேள்வியாதே? நீ பாக்குற ஹீரோயினி எல்லாமே வீடு கூட்டுறவ மாதிரி இருக்கா ஐயா. அதுக்கு ஒரிஜினலாவே வீடு கூட்டுறவளை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அதை கவனிங்க. கல்கத்தாவில் இந்தி பட வேலை இருக்குது. ஐயா, நல்ல கனமான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. நக்கீரர் பரம்பரையில உள்ளவரு உன்னை நம்பி படம் எடுத்தாருன்னா துரும்பாயி தரிமி பரம்பரைக்கு மாதிரி தெரு தெருவா அலைய போறாரு. அது நீ இந்த சகல் மாஸ்கி பிகில்ஜான நம்பி தோத்ததா சரித்திரம் பூகோள விஞ்ஞானம் எதுவுமே இல்ல. Now I got a heroine. எக்கேடும் கெட்டு Smile my heroine. Hey! 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 My heroine appaleta. No, don't touch me. எக்ஸ்கியூஸ் மீ. ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருந்தா ஹீரோ வந்துட்டீங்க. ப்ளீஸ் மீட் யூ. I am Sagal Maski Bigil John born in Kalmalagan. Sagal Maski. John. Okay. Typist Melaga. Good morning. Salam alaikum. Namaskar. வணக்கம் வரையும் எல்லா லாங்குவேஜிலும் இது மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டா அலே வாட் a shape. அதிலா பாக்கா. விசில் ஊதுங்க, விக்கிக்கும் போல இருக்கு. இந்த விசில பத்தி நீங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இப்போ அது கேட்டிங்களே, நியூலி அப்பாயிண்டட், டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். நீங்க பார்க்க வேண்டியது என்ன இல்ல, மூஞ்சி பார்த்தா தெரியுது. உள்ள திவ்யான்னு ஒரு மேடம் இருப்பாங்க. அவங்கள பாத்தீங்க வச்சுங்க, எல்லா விஷயம் சரியா போயிடும். Thank you. I am Sagal Maski. John. Thank you. Good morning. மிஸ்டர் மதன், you go upstairs. அங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க. எம்டியை பார்க்கணும்னா இன்னும் 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். அப்புறம் மிஸ்டர் சாமி உங்க சீட்டை காட்டுவாரு. மிஸ்டர் சுந்தர் உங்க வேலை என்னன்னு சொல்லுவாரு. பை தி பை, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. பத்மா, ஹாய். 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 என்னடா கண்ணா, யாரா அது? பட்டாச்சா? கண்ணுல பட்டாச்சா? அது என் ஃப்ரெண்டோட அக்கா மாமா, பேரு பத்மா. பிறந்து உடனே ஜாதகத்தை சொல்லிடுவியே கண்ணா, போர் அடிக்குது. அக்கா தானே, ஒரு தடவை நானே பட்டத்தை விடுறேன். வயசுக்கேத்த வேலையை பாருங்க மாமா. அதனால தான் சொல்றேன், பட்டத்தை நான் விடுறேன்னு. மாமா ஓகே ஓகே ஓகே, நீ விடு. மாமா, இப்ப அந்த பட்டத்தோட கனெக்ஷன் தர போறேன். டேய், அந்த நூல் மாஞ்சா நூலா இருக்க போகுது. எந்த மாஞ்சாவும் என்கிட்ட நோஞ்சா மாமா. என்ன மாமா, அந்த பட்டம் விலகி போகுது? அது பொம்பளை விடுற பட்டம்டா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாமே இருக்கும். நீ தாண்டா வளைச்சு பிடிக்கணும். குட் மார்னிங் மிஸ்டர். கண்டிக்க வேண்டிய நீங்களே இப்படி கைத்தட்டி பாராட்டினா என்ன அர்த்தம்? அது ஜஸ்ட் பட்டம். தடுமாறுற வயசு அவங்களுக்கு, சரியான வழி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. கண்ட சினிமா படங்களை பார்த்துட்டு இந்த வயசுல அடாலசென்ட் லவ் அது இதுன்னு அலையறதுக்கு தான் இவங்க லாய்க்கு. அத சரியா தட்டி கேட்காம ப்ராப்பரா கைட் பண்ணாம அவன் குட்டிச்சவராகிறதுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ விடுற. சூர்யா, அடுத்த வாரம் உனக்கு வரப்போற பிறந்த நாளுக்கு என்னுடைய சிறிய அன்பளிப்பு.
நல்லா இருக்கா? எதுக்கா பணம்? போன மாசம் நான் ஓவர் டைம் வேலை செஞ்சேனே, எதுக்கு தெரியுமா? இதுக்காகத்தான். எனக்கே ஞாபகம் இல்லாத என்னோட பிறந்த நாள் உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? உன்னோட பிறந்த நாள் எப்பன்னு உனக்கு தெரியுமாக்கா? தெரியாது சூர்யா. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் என்னையே மறந்துட்டேன். இப்ப நான் கூட பிறந்தவ ஸ்தானத்துல மட்டும் இல்ல, பெத்தவ ஸ்தானத்திலயும் இருக்கேன். நல்ல படி, பரீட்சைக்கு. எதுக்கு அந்த புத்தகம்? அது வந்து நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத போலியான கற்பனைகளை, ஆபாச குப்பைகளை கதைங்கிற பேர்ல எழுதுறாங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க அதை படிச்சுட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் தற்கொலை, அபார்ஷன் அப்படி இப்படின்னு முடியும். இந்த மாதிரி காதல் கதைகளை படிச்சுட்டு கேட்டு போகாதடி. முதல்ல அந்த புத்தகங்களை தூக்கி எறி. தூக்கி எறிடி. தூக்கி. திவ்யா, உன் மனசு சங்கடப்படும்படியா சூர்யா ஏதாவது செய்துட்டாளா? அவ சின்ன பொண்ணுமா, அவ செய்யறதெல்லாம். கோலத்தை பார்த்து எரிச்சல் ஆயிடுறாங்க. மொட்டை மாடியில யதார்த்தமா ஜோக்கா பேசினது கேட்டுட்டு கண்ணாபின்னான்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஆபீஸ்ல லவ் லெட்டர் எழுதினவனை பார்த்து திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க ஏதோ காதல் விஷயத்துல ஆழமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆமாப்பா, திவ்யா ஒருத்தனை காதலிச்சா. உன்னோட ஆபீஸ்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ வேலைக்கு சேர்ந்தா. டியர் ஸ்டாஃப், இன்னைக்கு நம்ம நிறுவனத்தோட ஆண்டு விழா. இந்த நல்ல நாள்ல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சியில முதலாவதா சாத்தனூர் சகாதேவன். இந்த சாத்தனூர் சகாதேவன் கிட்ட எத்தனையோ திறமைகள் இருக்கு. மைக் ஒண்ணுதான் இருக்கு. அதுல சில துடிகளை உங்களுக்கு அப்படியே தெளிச்சு விடுறேன். நீங்க வறுமையின் நிறம் சிகப்பு படம் பார்த்திருப்பீங்க. அதுல சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி இப்படின்னு ஒரு பாட்டு. இத சுருளிராஜனும் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதை உங்களுக்கு பாடி காட்டுறேன். சின்னம்மா இருக்கு, கண்ணம்மா இருக்கு, ஓரங்கட்டி செல்லாத்த தன்னானி நன்னா இன்னாடி பொண்ணு தானத்தானி தானி நன்ன ஓரங்கட்டி சும்மா நில்லு தனன தனன. இன்னொரு அடி பாடு. ஓரங்கட்டி எத்தி பார்த்தா பாம்பு. அடுத்தது காதல் பாட்டு. கண்ணே தொட்டுக்கவா ஒட்டிக்கவா அவனிதாமணி அவன மோகினி வந்தாடிம் பம்பிம் பம்பா. இது இந்த காலத்து பாட்டு. இதே பாட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நான் அதை பாடி காட்டுறேன். கண்ண தொட்டுக்கவா ஒட்டிக்கிட்டு வட்டிக்கவா வனிதாமணி வனமோகினி வந்தாடு கனியோ கனி ருட்டியோ தனி ஒன்று ஆடட. அப்படி சாங்க. அடுத்ததாக செல்வி திவ்யா வீணை வாசிப்பார்கள்.
கண்கள் ஏற்றதே உறவை தேடி பறவை வந்ததே மலரிது மலருது மனமிது மயங்குது ஆடி ஆடி உள்ளம் துள்ளி பாயாதோ எனக்கொரு தேவன் அவனது ஜீவன் வீணையின் நாத ஸ்வரங்களிலே உங்க இசை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன மறந்து நான் எங்கெங்கயோ போயிட்டேன். உங்க விரலால நீங்க வீணை மீட்டல, ஐ மீன் என் இதயத்தையே மீட்டிட்டீங்க. அது எப்படி நான் பாராட்டுறதுன்னு எனக்கே தெரியல. ரியலி தேங்க்யூ சார். ஐயோ விக்க போகுது, இந்தாங்க பிடிங்க சாப்பிடுங்க சார். பயந்து சுபாவம் அப்படி தட்டப்படாது. ஏன்பா பரமசிவம், மத்தவங்களுக்கு ஏதாவது விட்டு வச்சிருக்கியா? ஐயோ நான் எதையும் டச் பண்ணல. நமக்கு இந்த கட்டி லட்டி சிப்ஸ் இதெல்லாம் வாய்க்கு விளங்காத விவகாரம் பிடிக்காது. நமக்கு பிடிச்சதெல்லாம் இந்த லோக்கல் ஐட்டம், உளுந்த வடை, ஆம வடை, வெள்ளப்பணியாரம், இதுலதான் ஒரு நாட்டம். நான் பயந்து சுபாவம் அப்படி டச் பண்ணாதீங்க. இங்க திவ்யாமா உங்களுக்காக விசாரிச்சேன். அந்த அம்மா இப்ப 2 மாசம் கழிச்சு வீடு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து விவரமா சொல்றேன். பயந்து சுபாவம் என்ன விஷயம் மிஸ் திவ்யா? அது ஒண்ணுமில்ல, எனக்கு ஒரு தங்கச்சியும் தம்பியும் இருக்காங்க. இப்ப ஊர்ல ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்காங்க. அவங்கள பிரிஞ்சு ஒரு நாள் கூட நடந்ததில்ல. அதான் நல்ல ஏரியால வீடு கிடைக்குமான்னு அவரை பார்க்க சொல்லியிருந்தேன். அத முடியாதுங்கிறாரு. உங்களுக்கு என் வீட்டை தரேன், ஐ மீன் வாடகைக்கு. அது அது வந்து ஏன் 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 என்ன தயக்கம்? எம்டியோட வீட்டுல எப்படி தங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு இந்த வித்தியாசம், இடைவெளி இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. என் பங்களா ஊட்டி என்னோட அவுட் ஹவுஸ் இருக்கு. நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கும். முக்கியமா நீங்க வீணை வாசிக்க ரொம்ப அமைதியான இடம். ஓகே இந்தாங்க. என்ன இது? உங்க வீட்டுக்கு நான் கொடுக்குற அட்வான்ஸ். நீங்க தான் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க? நீங்க வாசிச்ச அந்த வீணை இசை தான் நீங்க எனக்கு கொடுத்திருக்க அட்வான்ஸ். அந்த வீணை இசையை திரும்ப திரும்ப கேட்கணும் தான் நான் உங்களுக்கு என் வீட்டையே வாடகை கொடுத்திருக்கேன். அப்படி என்ன சார் உங்களுக்கு வீணை மேல ஒரு ஈடுபாடு? இவங்க தான் என்னோட அம்மா. சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. அவங்களோட அன்பு, கண்டிப்பு எல்லாத்துக்கும் மேல அடிக்கடி அவங்க வாசிச்ச வீணை இசை தான் என்ன முழு மனுஷன் ஆக்கிச்சு. இப்ப அவங்க இல்ல. அவங்க ஞாபகம் என் நெஞ்சில இருக்கு. அவங்க வீணை இசை என் கேசட்ல இருக்கு. அது அப்பப்போ கேட்டு என் மனசு நானே தேத்திக்குவேன். எங்க அம்மாவோட இசையில கிடைச்ச சாந்தி, சந்தோஷம், நிம்மதி இந்த 3 உங்க இசையை கேட்டப்போ எனக்கு கிடைச்சது. அதை திரும்ப திரும்ப கிடைக்கணும் தான் என்னோட விருப்பம். அதுக்காக தான் நான் இந்த வீட்டையும் உங்களுக்கு வாடகைக்கு தரேன். மிஸ் திவ்யா, யூ ஆர் ரைட். நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இத பாருங்க. இப்ப நான் எம்டியை பார்க்கணும். எஸ், இந்தியன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தானே? ஓகே, தேங்க் யூ. என்ன திவ்யா ஒரே பதட்டமா இருக்கீங்க? சார், நம்ம கிளர்க் முகேஷ் இல்ல? ஆமா. ஒரு ஃபோர்ஜரி பண்ணி 25,000 ரூபாய் கையாடல் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ஐ see. பிரமாதம் மிஸ் திவ்யா, ரொம்ப புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். முகேஷ்க்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. குடிக்கிறதும் ரேஸுக்கு போறதும் அவனோட பொழுதுபோக்கு. அவன் ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணதுல ஆச்சரியம் இல்ல. புத்திசாலித்தனமா அவன் செஞ்சதை அதை விட புத்திசாலித்தனமா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ரியலி யூ ஆர் கிரேட். ஐ அப்ரிஷியேட் யூ. எனிவே, முகேஷ்க்கு என்ன தண்டனை தரலான்னு நீங்களே சொல்லுங்க. அது மாதிரி தந்துடுறேன். அதுதான் நான் உங்க புத்திசாலித்தனத்துக்கு தர பரிசு. ஓகே சார், முகேஷ் டிஸ்மிஸ் பண்ண மட்டும் போதாது. அவனுக்கு நீங்க தர தண்டனை தான் ஆபீஸ்க்கே பாடமா இருக்கணும். அவனை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பணும். அதான் சார் அவனையும் திருத்தம். மேடம் மேடம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. மிஸ்டர் முகேஷ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி. மேடம் ப்ளீஸ் லிசன். நீங்க சொன்னதால ஆபீஸ்ல மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அதனால நான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அப்புறம் அம்மாவும் என் கல்யாணம் ஆகாத அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் குடும்பமே சின்ன பையனாயிடும். நீங்க எம்டி கிட்ட ஒரு வார்த்தை என்ன போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேணாம்னு சொல்லுங்க.
என்ன டிஸ்மிஸ் பண்ணட்டும். நான் மூட்டை தூக்குறேன், ரிக்ஷா இழுக்கிறேன், கஷ்டப்பட்டு என் குடும்பத்தை காப்பாத்துறேன். நீங்க சொன்னா எப்படி கேட்பாரு? மிஸ்டர் முகேஷ், நீங்க ஜெயிலுக்கு போறதா சரி. அதான் உங்களையும் திருத்தும், நம்ம ஆபீஸ்க்கு ஒரு பாடமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? மேடம், நான் ஜெயிலுக்கு போனா என் குடும்பமே அழிஞ்சிடும், செதஞ்சிடும். மிஸ்டர் முகேஷ், எனக்கு ஆபீஸோட ஒழுங்குதான் முக்கியம், குடும்ப பிரச்சனைகள் முக்கியம் இல்ல. நீங்க செஞ்ச தப்புக்கு ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? நீ கோலம் போறதான் சொல்றேன். இப்படி உருப்படாத வேலை செய்யறதை விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு நடப்பு கவனி. அட்லீஸ்ட் என் ஆபீஸ்ல எதாவது கவனிக்கலாம்ல. கோலத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெண்மையான பெண்மை மனசோட பிரதிபலிப்பு தான் இந்த வெள்ளை கோலம். இதுல இருக்கிற ஒழுங்கும் அழகும் ஒவ்வொரு பெண்ணோட வீட்டு வாசல்ல மட்டும் இல்ல, அவளோட வாழ்க்கையிலயும் இருக்கணும். தெரியுமா? பிரமாதம். விட்டா கோலத்தை பத்தி ஒரு பெரிய செமினாரே நடத்திடுவோம் போல இருக்க. சரி, போட்டதான் போட்ட, கொஞ்சம் ஒழுங்கா போட மாட்டியா? இந்த மார்கழி மாசத்துல வயசான கிழவிங்க போடுவாங்களே, நெடுங்கிக்கிட்ட. என் கோலத்தை கிண்டல் பண்றீங்களே? இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு காமிங்க பாப்போம். ஒண்ணு என்ன, 1000 போடுவேன். ஓ, நீங்க உண்மையிலேயே ஆம்பளைனா கோலத்தை போட்டு நிரூபிங்க. நான் ஆம்பளை நிரூபிக்க எத்தனை வழி இருக்கேன். ஏங்க, இந்த கோலத்தை போட்டு தான் என் ஆம்பளை கோலத்தை நிரூபிக்கணுமா? சும்மா பேசாதீங்க, முடிஞ்சா வரைஞ்சு காட்டுங்க பாப்போம். போடுங்க. போடுங்க. எத்தனை புள்ளி கோலம் போட போறீங்க? 9. ஐயே, 9 புள்ளினா சின்ன கோலமா இருக்கும் சார். நீ கவலையே படாது, பெரிய ஸ்கேல்ல பெரிய புள்ளிய வச்சு பெரிய கோலமா போடுறேன். ஓகே, கொஞ்சம் தள்ளு. கோலமே போட தெரியல உங்களுக்கு. திவ்யா, நான் ஒரு புதுமை விடு. முதல்ல கோடா போட்டுருவேன், அப்புறம் கிடைக்கிற இண்டு எடுக்கலாம் புள்ளி வச்சிருவேன். திவ்யா, உன் காலடி சுவட்டுல கூட கவிதையை பாக்குறனா, உன் கோலத்தை ரசிக்காம இருப்பேனா? என் இதயத்தை அதே கோலப்படியால சொல்லணும் தான் விளையாட்ட பேசுறேன். ஐ லவ் யூ. அம்மாவுடைய இசை மட்டும் இல்லை, அவங்க எடுத்து உன்னாலதான் நிரப்ப முடியும். தாய்க்கு பின் தாரமா உன்னோட கணவனா காலமெல்லாம் ஒரு இசை கேட்டுக்கிட்டே வாழணும். இதுதான் என்னோட ஒரே ஆசை. அவர்கிட்ட நேர போய், மாமா நீங்க எனக்கு பொண்ணு தருனது போதும், இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நாளையும் ஒரு நல்ல முகூர்த்தத்தையும் பாருங்க பேஷான்னு சொல்லிடு. ஓகே, அப்புறம் நம்ம கல்யாணம் தான். பாத்தியா, டெலிபோன் மணி கோயில் மணி மாதிரி ஆமாங்குது. ஒன் செகண்ட். ஹலோ, திவாகர் ஸ்பீக்கிங். அப்படியா? ஓகே. யார்கிட்ட இருந்தது போன் வந்தது? நம்ம மேனேஜர் தான். முகேஷ் ஜெயிலுக்கு போன அவமானம் தாங்காம அவனோட அம்மாவும் அக்காவும் தற்கொலை பண்ணிட்டாங்களாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு ஈமக்காரி முகேஷ் பரோல்ல வரான். நம்ம ஆபீஸ் சார்பா நானே அதை கிளம்பி போறேன். இது முகேஷ்க்கு நான் தர மன்னிப்பு இல்ல, நம்ம எக்ஸ்டாஃபோட குடும்பத்துக்கு நான் காட்டுற மரியாதை. டெலிபோன் மணி கோயில் மணியா மாறலீங்க, சாவு மணியா மாறிடுச்சு. திவ்யா, திவ்யா, ஈம காரியம் எல்லாம் முடிஞ்சதா? முகேஷ் வந்திருந்தாரா? முகேஷ் தான் கொள்ளி வச்சான். நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னப்போ இந்த லெட்டர் உங்ககிட்ட தர சொல்லி கொடுத்தான்.
மிஸ் திவ்யா, என்னோட அம்மா அக்கா 2 பேரும் செத்ததுக்கு நீதான் காரணம். அவங்க பாவம் உன்னை சும்மா விடாது. துடிச்சு செத்த அந்த 2 ஆன்மாவும் உன்னை தண்டிக்கத்தான் போகுது. நீ வேதனைப்பட்டு தான் வாழ போற. அப்படி அந்த ஆன்மாக்களோட சாபமோ இல்ல ஆண்டவனோ எதுவுமே உன்னை தண்டிக்காம போனாலும் சரி, நான் ஜெயில இருந்து விடுதலையாகி உன்னை தண்டிச்சே தீருவேன். இது என் அம்மா அக்கா மேல சத்தியம். அவனுக்கு கில்ட்டி கான்ஷியஸ். அவன் செஞ்ச தப்பாலதான் அவன் குடும்பமே அழிஞ்சது. அதை அவனால ஜீரணிக்க முடியல. அந்த பழி உன் மேல போடுறான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவங்க சாவாங்கன்னு தெரிஞ்சா நீ முகேஷ் ஜெயிலுக்கு அனுப்பணும் என்கிட்ட சொன்ன? ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி, லீவ் இட். எனக்கு செமினார் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். திவ்யா, உங்க மனசுல இருந்த குழப்பத்தினால உங்க மூளையில அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த மூளை அதிர்ச்சினால இடதுகை பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல வேளை உங்க உடம்புல வேற எந்த பகுதியிலும் பாதிப்பு இல்ல. நீங்க சரியான முறையில செய்யற பிசியோதெரபியும் நான் கொடுக்கிற மருந்தும் உங்களை சீக்கிரமா குணமாக்கிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க இடதுகை நார்மல் ஆயிடும். தேங்க்யூ டாக்டர். ஆனா ஒரு விஷயம், திரும்ப நீங்க முகேஷ் விஷயங்களை பத்தி நினைக்கிறதோ பயப்படுறதோ கவலைப்படுறதோ கூடாது. குறிப்பா நீங்க வீணை வாசிக்காம இருக்கணும். ஏன்னா வீணை வாசித்தீங்கன்னா பழைய நினைப்புகள்லாம் சுலபமா வரும். அது உங்க மனசை பாதிக்கும், மூளைக்கும் நல்லதில்ல. திரும்ப மூளை பாதிக்கப்பட்டா இதை விட பாதிப்பு கடுமையா இருக்கும். உங்க நர்வஸ் சிஸ்டமே கெட்டு உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால நீங்க எல்லாத்தையும் மறக்கணும், வீணையையும் ஒதுக்கிடணும். திவ்யா, காலமெல்லாம் உன்னோட கணவனா உன் வீணை இசை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் என்னுடைய ஒரே ஆசை. திவாகர பாத்தியா? ஓ பார்த்தனே, அவர் மதுரைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட ஏதாவது சொல்ல சொன்னாரா? ஒன்னும் சொல்ல சொல்லலையே. என்ன நீங்க எதிர்பார்க்கல இல்லைங்க. எனக்கு ஸ்ட்ரோக் அட்டாக்கே நான் படுத்துட்டு இருக்கும் போது கூட நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லை. 4-5 நாளா நான் தூங்குற சமயம் பார்த்து சூர்யா கிட்ட நிலைமைகளை தெரிஞ்சுட்டு போயிருக்கீங்க. என்ன பார்த்து ஆறுதலா பேசுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லாம போச்சு. இதுக்கெல்லாம் செமினார் கான்பரன்ஸ் தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா
இப்ப என்கிட்ட சொல்லாம கொள்ளாம மதுரை கிளம்பிட்டு இருக்கீங்க. எங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? இத பாருங்க, நான் மறுபடியும் வீணை வாசிக்க முடியாதுன்னு பயப்படுறீங்களா? வீணை போன என்னங்க, நான் உயிரோட இருக்கல. இந்த நோய் ஒன்னும் நிரந்தரம் இல்லையே, இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நம்ம கல்யாணத்தை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. திவ்யா, என்ன நீ மறக்கிறது நல்லது. நான் காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டது எல்லாமே உன் வீணையை செய்யத்தான். இப்போ அது உன்கிட்ட இல்ல. அதனால நம்ம கல்யாணங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அப்படின்னா என்ன விட நல்ல வீணை வாசிக்கிறவ கிடைச்சிருந்தா அவன் பின்னாடி போயிருப்பீங்களா? ஏ சொல்லுங்களா? ஆமானதான் உங்களால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்மோட காதலுக்கு வீணை வேணா ஒரு காரணமா இருந்திருக்கலாம். என்னோட அழகு, அறிவு, குணம் இதெல்லாம் பார்த்துதான் என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப போய் பேசுறீங்க. உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இங்க இந்த நோய் காலத்துக்கு மாறாதோன்னு நினைச்சு பயப்படுறீங்க. ஒரு ஊன பிறவியே 4 பேத்துக்கு மத்தியில மனைவின்னு சொல்லிக்க வேண்டி வருமா நினைச்சு பயப்படுறீங்க. ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பத்திய உறவை இங்க நான் முழுமையா உங்களுக்கு தர மாட்டேன்னு நினைச்சு பயப்படுறீங்க. சொல்லுங்க, அப்படித்தானே? ஓகே ஓகே திவ்யா, நீ புத்திசாலி. உன்கிட்ட என் மனசை மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா உனக்கு மட்டும் ஏன் திடீர்னு இப்படி நடக்கணும்? ஒருவேளை முகேஷோட குடும்ப செத்து நீதான் காரணமோ? அந்த பாவம் தான் உன்னை இப்படி எல்லாம் படுத்துதோ? அப்படின்னு தான் நான் பயப்படுறேன். என்னதான் டாக்டர் 1000 சொன்னாலும் உனக்கு வந்த வியாதி திரும்ப வராதுன்னு என்ன நிச்சயம்? ஒரு தடவை மூளை பாதிக்கப்பட்டா நிரந்தரமா குணமாகிற கதையே கிடையாது. சோ உன்னோட கஷ்டத்தையும் ஊனத்தையும் பங்கு போட்டுக்க நான் விரும்பல. காலமெல்லாம் ஒரு ஊனத்தோட வாழ நான் தயாரில்லை. மிஸ்டர் திவாகர், எந்த ஒரு கஷ்டத்தையும் இழப்பையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றதா உங்க காதல்னு நான் நினைச்சேன். ஆனா காதலையே சாகடிச்சிட்டீங்க. உங்க காதலை மட்டும் நீங்க சாகடிக்கல, உங்களையே நீங்க சாகடிச்சுக்கிட்டீங்க. இத்தனை நாளா உங்களைய மானசீக கணவரா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இனிமே இந்த திவ்யா உங்களோட விதவியா தான் காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க போறா. உங்களை காதலிச்ச பாவத்துக்கு தண்டனையா வாழ போறா. என்னை விட்டு போயிடுங்க, என்னை விட்டு போயிடுங்க. ஐயோ, I am sorry. இதே கோயில்ல தான் திவ்யா தன்னுடைய கதையை சொல்லி அழுதா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சூர்யாவுக்கும் தம்பி நரேஷுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணுமேனு தான் அவ உழைச்சுக்கிட்டு இருக்கா. திவ்யா எடுத்திருக்கிற முடிவு தப்புக்கா. திவாகர் அவங்களை தூக்கி எறிஞ்சது மடத்தனம். திவ்யா தனக்கு இன்னொரு வாழ்க்கையே வேண்டான்னு நினைக்கிறது அதை விட மடத்தனம். திரும்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவங்க தாலியோட ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல தாயா சந்தோஷமா வாழணும். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ மாறவே மாட்டேங்கிறா. அவளோட விதி அவ்வளவுதான் போல் இருக்கு. பாவம். இல்லக்கா, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புது விதி போடணும். அவங்க மனம் மாறணும். அதை மாத்திரதான் என் முதல் வேலை. அவங்கள வாழ வைக்கிறதா என் ஒரே வேலை. அவ வாழ்க்கை அழிக்கிறதா எனக்கு ஒரே வேலை. ஏண்டா ஜெயில இருந்து வெளியே வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள திட்டம் போட்டியா? நான் ஜெயில பட்ட அவஸ்தை உனக்கு தெரியாது. என்னை ஜெயிலுக்கு அமிச்சா, எங்க அம்மாவையும் அக்காவையும் சாகடிச்சா, திவ்யாவை நான் பழி வாங்கணும். உன் திருட்டு தொழில உனக்கு துணையா இருந்துகிட்டே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன். நான் ஜெயில இருந்து விடுதலையாகி வந்தது என் ஜெயில் வாழ்க்கைக்கு நான் போடுற கடைசி வணக்கம் இல்ல, அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு நான் கொடுத்திருக்கிற இடைவேளை. சுத்தமா எனக்கு முன்னாடி எவ்வளவு வந்து கூட்டி இருப்பாளோ? ஒருவேளை ராத்திரி பேய் ஏதாவது வந்து கூட்டி இருக்குமா? ஐயா, யாரப்பா அது இந்த அடி அடிக்கிறது காலங்கத்தால? இந்த சகல் மாஸ்க்கு பிகில் ஜானால தான் இந்த அடி அடிக்க முடியும். போய்யா, ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். பேய் கூட்டிச்சோ பிசாசு கூட்டிச்சோன்னு. பேய் இல்ல, பிசாசி இல்ல, பொன்னம்மா கண்ணம்மா. இங்க வாங்கம்மா. டியூட்டி ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? யூ கேன் கோ. பை பை. இவங்க எல்லாம் லண்டன்ல கூட்டிட்டு இருந்தாங்க, இப்ப இந்தியாவுல கூட்ட வந்திருக்காங்க. நீ உருப்படுறியாயா? யா ஃபீலிங்? நீ நல்லா இருப்பையாயா? யா காஜிட்டி? யா வயித்துல அடிச்சிட்டியே? யா காமெடி? யா யா ட்ராலிங்? யா ஜூமிகா? யா யா கிரேன்? ஈஸ்மன்? ஆர்வோ? ஆஹா, ஐயோ, காணக்கூடாத காட்சி.
அடே பித்தல் வளர்ச்சி ஏமாலையோ வாந்தி எடுக்கிற மாதிரியே உனக்கு ஒரு பேரு. பொம்பளை தனியா நின்னு கூட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஏடா கூடமா பண்ணிருவேன்னு தெரிஞ்சுதான் லேடி ஸ்பெஷல் கூட பார்க்காம அதுல தொத்திக்கிட்டு ஓடி வந்தேன். என்னங்க பண்ணா இவன்? அது வந்து ஆப்பன் சுட்டானா? அடச்சே, இவன் சொல்லி முடிக்கிறது ஆபீஸே முடிஞ்சிடும். நான் சொல்றேன், ரீட்டா, நான் எடுக்க போற படத்துல நீதான் ஹீரோயினி. நிஜமாவா? கதை என்னையா? ஹீரோயினின்னு சொன்ன உடனே கதையை கேக்குறா. இண்டஸ்ட்ரி ரொம்ப கெட்டு போச்சு. கதையை சொல்றேன் கேளு. பாரஸ் காடு இல்ல காடு, ஓங்கிய பெரும் காடு. எங்கேயோ கேட்டிருக்கமே. அத காப்பி அடிச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி கெட்டு போச்சு இல்ல, அந்த காட்டுல நீ ஒரு ஆடு. ஆடா? ஆமா. ஒரு முனிவர் பாத்ரூம் போகும்போது நீ எட்டி பாத்துற. அவர் தண்ணி தெளிச்சு உன்னை ஆடாக்கி. எந்த தண்ணிய? கமண்டல தண்ணி தான். ஓகே. அந்த தண்ணி தெளிச்சு நீ ஆடாயி அனாதையா போயிட்டு இருக்க. இதே அலக்குரல். இந்த அபலக்குரலை கேட்டு ரொம்ப சொதப்புறீங்கயா. வேற ஏதாவது நல்ல கதையா சொல்லுங்க. ஓகே, கோட் அனதர் சப்ஜெக்ட். ராமாயணத்தை எடுப்போம். ராமாயணமா? ஐயோ, ஒரே போர். அப்படி சொல்லாதம்மா. அவங்க ஞாயிற்றுக்கிழமை டிவிக்கு முன்னாடி பல்லு தேய்க்காம குளிக்காம ராமாயணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராமாயணத்துல ஒரே கதாநாயகன், ஒரு டூயட் உண்டா, ஒரு டிஸ்கோ உண்டா, ஒரு ரேப்பிங் சீன் உண்டா? என்னது? ராமாயணத்துல உன் இஷ்டத்துக்கு 7-8 ஹீரோ போட முடியுமா? சரி, நீ ஒத்துக்கிறானே, டிஸ்கோவும் ஃபைட்டும் வச்சுப்போம். டான்ஸ் எப்படின்னா சீதை வாழை பிடிச்சி அனுமார் ஆடுறாரு. சீதைக்கு வாழா? ரொம்ப போர் அடிக்கு. சீதைக்கு எல்லாம் வாழை கொடுத்துறாரு. ஃபைட் எப்படின்னா கிளைமாக்ஸ்ல ஹெவி ஃபைட். பிரிட்ஜ் மேல ராமனும் லக்ஷ்மணன் நின்னுகிட்டு டிஸ்குன்னு ஃபைட் பண்றாங்க. கடைசியில லக்ஷ்மணன் செத்து போறார். அடே, கடைசியா சாக போறது லட்சுமணன் இல்ல. இதே வேகத்துல நீ உளறிக்கிட்டு இருந்தா உன்னை டிஸ்குன்னு அடிச்சு மிதிச்சு நானே கொன்றுவேன்டா. ராமாயணத்தை இஷ்டப்படி எல்லாம் மாத்தினீங்கன்னா அது ராமாயணமா இருக்காது, தோரகாவாத்தான் இருக்கும். இல்ல, ராமாயணத்தை நாம அப்படியே எடுத்துட்டா காப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால மாத்தி எடுக்கிறோம். எப்படி? ரொம்ப பிரமாதம். எனக்கு சம்மதம் தான். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. குலதெய்வத்துக்கு வேற ஒரு நேர்த்தி கடன் இருக்கு. நரபலி தானே, உங்க அப்பனையே கொடுத்துருவோம். என்னது? உங்க அப்பனுக்காக கொடுத்துருவோம். ஆமா, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்கிறேங்க. எங்க அப்பா வந்து பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. வாட்டர் ஸ்மைல். என்னது அதுக்குள்ள ஆம்பளை ஆயிட்டா? டேய், நீ ஓட்ட ஸ்மைலுங்கற, அவ பல்ல காட்டிட்டு போறா. கவுத்திட்டீங்களேடா. வாட்டர் ட்ராஜடி. இந்த மூஞ்சில இப்படி ஒரு சோகமா? என் படத்துல நீ எதுக்கும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணு. கெஸ்ட் ரோலா? பண்றேன்டா, பண்றேன். கடைசியில அவ தொழில நம்ம பண்ண வச்சா ஐயும் வரேன். பொன்னரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. எரிந்த தீபம் இங்கு அழகுக்கு, ஏற்றுங்கள் தீபம் உங்கள் மனதுக்கு. ஆனந்த தீபம் உண்டு இரவுக்கு, ஆகாயம் வந்து நிற்கும் உதவிக்கு. பொன்னரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. கண்ணோடு சேரும் கண்களுண்டு, கையோடு சேரும் கைகளுண்டு. உன்னோடு சேர நானும் உண்டு, உள்ளங்கள் சேர்ந்தால் இன்பம் உண்டு. உன் நிழலை கண்டு இங்கு அஞ்சுவதென்ன, நீ ஒளிந்து வாழ்ந்தால் மிஞ்சுவதென்ன. உன் நிழலை கண்டு இங்கு அஞ்சுவதென்ன, நீ ஒளிந்து வாழ்ந்தால் மிஞ்சுவதென்ன. செவ்வந்தி பூவே சிங்கார தீவே, உல்லாசம் எல்லாம் உன் கையிலே. பொன்னரசி
பொட்டு வச்சு பூமுடிப்பாளா கேட்டு சொல்லு பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. தண்ணீரில் எழுத்து நிற்பதில்லை, கண்ணீரில் படகு போவதில்லை. ஜன்னல்கள் இங்கே மூடிக்கொண்டால் வாசல்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளும். பெண்களுக்கு பாதை ஒன்று சொல்லித்தரவா, தேர் நடந்து போகையில் கூட வரவா. பெண்களுக்கு பாதை ஒன்று சொல்லித்தரவா, தேர் நடந்து போகையில் கூட வரவா. சங்கீதவாணி சந்தோஷராணி ஆனந்த தேனி நீயாகலாம். பொன்னரசி பொட்டு வச்சு பூமுடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. ஏன் இந்த தீபம் இங்கு அழகுக்கு, ஏற்றுங்கள் தீபம் உங்கள் மனதுக்கு. ஆனந்த தீபம் உண்டு இரவுக்கு, ஆகாயம் வந்து நிற்கும் உதவிக்கு. பொன்னரசி பொட்டு வச்சு பூமுடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. என்னடா முகேஷ், இன்னைக்கு திவ்யாவை கொலை பண்ண போறேன்னு சொன்னியா, இன்னும் போகலையா? இன்னைக்கு ஊருக்கே நல்ல நாள். திவ்யாங்கிற அரக்கிய கொன்னு இந்த கார்த்திகைய தீபாவளி ஆக்கணும்னு நினைச்சேன். உடனே அவளை கொல்றதுல அர்த்தம் இல்ல. திவ்யா அணு அணுவா சித்திரவதைப்படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அவ அழக நாம அழிக்கணும். அவ கோரமாகி வெளியில நடக்க முடியாத அளவுக்கு அவ ஆக்கணும். அவ வீடே அவளுக்கு ஜெயிலாக்கணும். ஜெயில நான் பட்ட அவஸ்தை அவளும் படணும். முதல்ல அவ அழக அழிக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்கப்புறம் உங்க பொண்ணுதான் கதா கதைன்னு சொல்லுவா, ஆனா சொல்லவே மாட்டா. நீங்களாவது உங்க சோக கதைய கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தால். என் பொண்ணுப்பா மாமா என் அருகில். ஹாய் ஜான், என்ன எங்க அப்பாவே பாட வச்சீங்களா? அப்பா நான் சொல்லல, இவர்தான் ஜகில் மஸ்கி பிகில் ஜான், சினிமா டைரக்டர். Glad to meet you. No emotion. மாமா பலம் தெரியாம அஷ்டம் மாமா. இப்ப மட்டும் மாமாடுறீங்களே. எங்க குடும்பம் வித்தியாசமான இங்கிலீஷ் குடும்பம். அப்பாவை ஆண்டின்னு கூப்பிடுவோம், அம்மாவை அங்கிள் கூப்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ என்ன மாமான்னு கூப்பிடு. மாமா கதை சொல்லுங்க மாமா, உங்க சோக கதையை சொல்லுங்க மாமா. ஆஹா ஆஹா, வெளியான ராஜ நட. ஸ்டார்ட் ஆக்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னால விளக்குமாறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, ஃபென்டாஸ்டிக் ஓபனிங். இதுக்கு ஆர்டிஸ்டே வேண்டியது இல்ல. இதை வச்சு நான் ஆஸ்கர் அவார்டே வாங்கிடுவேன். அப்போ துபாயில இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெரிய விளக்குமாறு வியாபாரி ஆயிட்டேன். பெரிய விளக்குமாறுனா 6க்கு 4, 4க்கு 6, 9க்கு 9. பெருசுதான். பணம், பங்களா, கார், நகைகளோட வசதியா இருந்தேன். அன்று ஒரு நாள் ஒரு பெரிய விளக்குமாறு ஆர்டர் கிடைச்சது. அதோட நிறைய தீப்பெட்டி ஆர்டரும் கிடைச்சது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அனுப்பும் போது தீப்பெட்டி எரிஞ்சிச்சு. என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. மாமா, இது மாதிரி சோக கதையை நான் கேட்டது இல்ல மாமா, கேட்டதே இல்ல. அது போகட்டும், நீங்க சொன்ன இந்த கதைக்கும் உங்க பொண்ணு ஆபீஸ்ல கூட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? சொத்து வந்தப்போ. என்ன வந்தப்ப? சொத்து சொத்து. சரியா சொல்லுமா, வேற மாதிரி கேக்குது. சொத்து வந்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம். தெய்வ குத்தம் தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு.
அதுக்கு பரிகாரமா எங்க அப்பா என்ன ஆபீஸ்ல கூட்டுறதுக்கு அனுப்பிட்டாரு. ஒரு வாட்டி கூட்டிட்டியே, இது போதும். தெய்வம் உன்னை மன்னிச்சிரும். மாமா, நான் எடுக்க போற படத்துல யாரு ஹீரோயின் தெரியுமா? உங்க பொண்ணு ரீச்சா. இந்தப்பா பேஸ்ட் இருக்கா? ஐயா கறிப்பொடிங்க. அடச்சே, ஷூ முதல்ல மாதிரி வாயை பொழந்துகிட்டு இருக்கியா? ஒட்டணும். அப்படிங்களா? கொடுங்க. ஆமா, நீ ஒட்டுற வரைக்கும் ஏதாவது ஸ்லிப்பர் இருக்கா? ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்தாங்க, போட்டு போயிட்டு வாங்க, நான் தச்சு வச்சிடுறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் மிஸ் திவ்யா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம். நாம 2 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல தான் குடியிருக்கோம், ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே பஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம். நாம 2 பேரும் ஒன்னா போறப்ப உங்ககிட்ட இருந்து ஆபீஸ் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். உங்க கைடன்ஸ் அட்வைஸ்லாம் இருந்தா நான் சீக்கிரமா பிக்கப் பண்ணிடுவேன் ஆபீஸ் விஷயங்களை. மிஸ்டர், இதெல்லாம் ஆபீஸ்லயே ஆபீஸ் அவர்ஸ்லயே பேசலாமே. இல்ல, ஆபீஸ்ல நீங்களும் பிஸியா இருப்பீங்க, நேரமும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நான் உங்களோட வந்தா. சாரி, நாம 2 பேரும் ஒன்னா போறதோ பப்ளிக்ல நின்னு பேசுறதோ அவசியம் இல்லாதது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வாட் நான்சென்ஸ். வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணும் ஒன்னா பழகிறதுக்கு காரணம் ரத்த சம்பந்தம் இல்ல மெத்த சம்பந்தம் தான் முடிவு பண்றது நம்ம சொசைட்டியோட மடத்தனம். நீங்க சுத்தமா இருந்தா மத்தவங்களுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? மிஸ்டர், ரொம்ப அபாரமா பேசுறீங்க. பேச்சளவுல யாரும் வித்தியாசமா இருக்கலாம், நடைமுறையில நீங்க எப்படின்னு தெரியாம உங்க கூட பழக நான் தயாரா இல்ல, தேவையும் இல்ல. சுத்தங்க சார் உங்க ஷூ. உங்களை எங்கெங்களா சார் தேர்றது? செருப்பு கால் வந்துருச்சு, செருப்பு கழட்டுங்க சார். மத்தவங்க சொத்து நினைக்கவே நினைக்காது சார். எடுத்துட்டு போயா. நம்ம கம்பெனிக்கு ஹீரோயினி கிடைச்சாச்சு. நீங்க தான் டைரக்ட், உங்களை அசைக்க முடியாது. ஆமா, நம்ம ஹீரோயினிய கொஞ்சம் டைலாக் பண்ண சொல்லுங்க. டப்பிங்ல பாத்துப்போம். அதானே, எனக்கு எதுக்குங்க என்னது என்ன தாத்தான்னு என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒண்ணு இல்ல, அதுல கொஞ்சம் திக்கும். நம்ம சப்ஜெக்ட்ல ஹீரோயினிய திக்குவாயாக்கிறோம். என்னையா நீ கண்ணகி திக்குவாயா? இதுக்குதான் சொல்றது கூட்டுறவுல எல்லாம் ஹீரோயினி ஆக கூடாதுன்னு. சார், நம்ம என்ன பண்றோம், எப்பப்ப அப்படி திக்குதோ அப்போ கட் பண்ணிக்கிறோம், திக்காம இருக்கும் போது எடுக்கிறோம். எப்படி? என்னையா நீ பிலிம் வேஸ்ட் ஆகாதா? என்ன வேஸ்டா போகுது? ஒரு வேலை பண்ணுங்க, என் சம்பளத்துல கட் பண்ணி. என் சம்பளத்தையும் கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தா படம் எடுக்க போறேன், எல்லாருக்கும் பேட்டாதான். ஹலோ மிஸ்டர் பாலன், உங்களை புது கான்ட்ராக்ட் விஷயமா பார்க்கணும்னு சொன்னாரு. இன்னைக்கு பார்க்க முடியுமா? இன்னைக்கு என்னால முடியாது, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? மிஸ்டர் மதன், முடிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. 1 hour ஆகும். சரி, நான் இன்னும் 1 hourல வெளியில போயிட்டு வந்துறேன், நீங்க வேலையை பாருங்க. ஓகே. சந்தன பொட்டு நெற்றியிலிட்டு சந்தனமிட்டு போடுங்க.
மைவிழி ராணி மன்மத ஏணி மாங்களிர் மேனி பாருங்க. கும் 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 தள கும் 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 தள கும் 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 தள பாடுங்க. சந்தன பொட்டு நெற்றியிலிட்டு சந்தன விட்டு போடுங்க. Takademi takajono 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 takademi takajono. பொன்னாடை சூடத்தான் பொழுதெல்லாம் நேசித்தேன். எண்ணங்கள் சூடேற உன்னை நான் யாசித்தேன். கண்ணாலே நீ போடும் கடிதத்தை வாசித்தேன். இன்பங்கள் என்னென்ன என்றே நான் யோசித்தேன். கொடுத்தாலே குறையாது தங்கம்தான் கரையாது. சொன்னாலே சுகமேது தொடங்காமல் முடிவேது. இளமை எழுதும் கவிதை இதுதான் வா, வா, வா. கும் 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 தள கும் 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 தள கும் 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 தள பாடுங்க. சந்தன பொட்டு நெற்றியிலிட்டு சந்தனமிட்டு போடுங்க. பருவத்தின் மைதானம் அழகான பந்தாட்டம். இரவுக்கு திண்டாட்டம் இளமைக்கு கொண்டாட்டம். சொர்க்கத்தில் நீரோட்டம் மன சூதாட்டம். ஜெயிக்காமல் போகாமல் இணையம்மா போராட்டம். கண்ணாலே கிள்ளாதே கையாலே அள்ளாதே. சும்மானே துள்ளாதே சொர்க்கத்தை தள்ளாதே. சரிதான் எனக்கு குளிராயிருக்கு வா ஹே, வா. கும் 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 தள கும் 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 தள கும் 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 தள பாடுங்க. சந்தன பொட்டு நெற்றியிலிட்டு சந்தனமிட்டு போடுங்க. சித்திரப்பாவை நாளுங்க செவ்விதழ் கோவை கேளுங்க. மைவிழி ராணி மன்மத ஏணி மாங்களில் மேனி பாருங்க. கும் 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 ஹே கும் 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 தள கும் 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 தள கும் 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 தள பாடுங்க. சந்தன பொட்டு நெற்றியிலிட்டு சந்தனமிட்டு போடுங்க. கும் 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 மதன், என்னங்க இது? பால், சுத்தமான பால். நானே சுட வச்சதா? இல்ல, வாங்கிட்டு வந்தது. குடிங்க. சாரி, பால் எனக்கு பிடிக்காது. எனக்காக குடிக்க கூடாதா? உங்களுக்காக எனக்கு பிடிக்காதது எப்படி நான் செய்ய முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கா மதன்? டேக் மீ ப்ளீஸ். விடு மதன், விடு கைய. டேக் மீ ப்ளீஸ். விடு. என்ன மிஸ்டர் மதன், என்னவோ அரிஞ்ச சத்தம் மாதிரி கேட்டது? சாரி மிஸ் திவ்யா, நான் மேனகா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன். அவங்க என்ன அரைஞ்சிட்டாங்க. மிஸ்டர் மதன், இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் இப்படி போய் பேசுறீங்க? இந்த மேனகா ஒரு அக்லி கேரக்டர். பல பேர்கிட்ட இப்படி நடந்திருக்கா. இவளை எப்படியும் கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சு நான் நிறைய தடவை தோத்துட்டேன். எப்படி உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான்னு தெரிஞ்சுதா நான் ஓவர் டைம் பிக்ஸ் பண்ணேன். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டா. ஆமா, நீங்க ஏன் போய் சொன்னீங்க? மிஸ் திவ்யா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல என் மேல ஏற்பட்ட வெறி
இந்த ரெண்டுல ஒண்ணுதான் மேனகாவை இப்படி செய்ய வச்சிருச்சு. இதனால நீங்க அவங்கள வேலையில இருந்து நிறுத்திட்டா அவங்க வாழ்க்கையே வீணா போயிடும். அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டா எனக்கு வேலை போகும், கெட்ட பேர் வரும். ஆனா என்னால எப்படியும் வாழ முடியும். அதான் போய் சொன்னேன். மிஸ்டர் மதன், என் தம்பிகளை காப்பாத்தணும், ஆடம்பரமா வாழணும், அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இப்ப நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மிஸ் திவ்யா, மேனகாவை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. அவங்க திருந்தி வாழ ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த சம்பவத்தை இப்பவே நாம மறந்துடுவோம் ப்ளீஸ். சரி, நான் இவளை உங்களுக்காகத்தான் மன்னிக்கிறேன். தேங்க்யூ. மேனகா, பால் ஆறிடுச்சு. மிஸ்டர் மதன், ரொம்ப அபாரமா பேசுறீங்க. பேச்சளவுல யாரும் வித்தியாசமா இருக்கலாம், நடைமுறையில நீங்க எப்படின்னு தெரியாம உங்க கூட பழக நான் தயாரா இல்ல, தேவையும் இல்ல. உங்க கூட பழகுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வா முகேஷ். எல்லாம் ரெடி. இடத்தை சொல்லு, நேரத்தை சொல்லு. காரியத்தை நாளைக்கு முடிச்சிடும். நாளைக்கு திவ்யா தனியா தான் வருவா. அவ பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில ஒதுக்குப்புறமா ஒரு குடவுன் இருக்கு, அங்க நாம மறைஞ்சிருப்போம். அவ வருவா. அப்புறமா நாம செய்ய வேண்டியது செஞ்சிட்டா அவ அழகுக்கும் நிம்மதிக்கும் டாட்டா சொல்லிட வேண்டியதுதான். மிஸ்டர் மதன், ஓகே பாய். ஏன் நிக்கிறீங்க? நடந்துகிட்டே பேசலாமே. பேசிக்கிட்டே நடக்கலாமே. பெங்களூர் கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய கொட்டேஷன்ஸ் விஷயமா நம்ம எம்டி கிட்ட பேசுனீங்களே, அவர் என்ன சொன்னாரு? திவ்யா, நீங்க போயிட்டே இருங்க. நான் கடைக்கு போய் ரவா வாங்க வேண்டியிருக்கு. அக்கா ஊர்ல இல்லையே, நான் தான் சமையல் பண்ணணும். ஓகே. நாட்டுல பஸ் எல்லாம் நேரத்துக்கு வராத. ஏய்,
பரவாயில்ல. இந்தாங்க மாத்திரை. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா? என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி? முகேஷை சும்மா விடக்கூடாது. நாளைக்கு அவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேண்டாங்க, ஏற்கனவே நான் அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது போதாதா? எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாதா அவனுக்கு மனசாரும் போல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அவனால ஏதும் கெடுதல் வரதுக்கு முன்னாடி. இனிமே வராதுங்க. என்ன, இனிமே நீங்க தான் என் கூடவே இருக்க போறீங்களே, அப்புறம் எனக்கு எதுக்கு ஆபத்து? போக போக அவனோட வெறி மாறிடும். சரி தூங்குங்க, நான் 2 மணி நேரம் கழிச்சு வரேன். எதுக்குங்க? நல்லா இருக்க. டாக்டர் உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திரை கொடுக்க சொல்லிருக்காரு. உங்க வீட்டுல யாரும் இல்ல, நான் தானே கொடுத்தாகணும். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் அப்படின்னு இந்த நேரத்துல இருக்க வேண்டாமா? எங்கள் ஓட்டு மன்மதராஜாவுக்கேவா? என்ன கேட்காம டைட்டில மாத்திட்டீங்களா? நான் உங்களை கேட்காம ஹீரோவையே மாத்திட்டேன். நான் தான் ஹீரோ. என்ன, நீ ஹீரோவா? ஏன்பா ஹீரோன்னு சொல்றியே, உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமாவா? ஹீரோவுக்கான கஷ்டமான நடிப்புலாம் எனக்கு தெரியும். அப்படி கஷ்டமான நடிப்புன்னா என்ன? சிரிச்சுக்கிட்டே அழுவேன், அழுதுகிட்டே சிரிப்பேன். எங்க சிரி பாப்போம். எங்க அழு பாப்போம். இப்ப சிரிச்சுக்கிட்டே அழுகணும். ஏப்பா அத அப்படியே கண்டினியூ பண்ணிடு. ஏன் சார்? நான் படம் எடுக்க போறதில்ல, அரசியல்ல குதிக்க போறேன். அரசியல்ல குதிக்க போறீங்களா? அது என்ன நீச்சல் குளமா? அது பண கடல். அதுல குதிக்க சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டான். ஏன் ஜாதகப்படி சினிமா எடுக்கப்படாது, அரசியல்ல தான் குதிக்கணும். சூப்பரா இருக்குமா? கிருஷ்ணன் சொல்லிட்டானா? அந்த பண்ணி வாயினா? ஏ கிருஷ்ணா, ஜாதகத்தை வச்சு என்ன கவுத்திட்டியடா. நமக்கு இது நல்ல ஆரம்பமா அமையும். உங்க வாழ்க்கை புதுசா மாறணும், மலரணும். சந்தோஷம் உங்க சங்கீதம் ஆகணும். மதன், டாக்டர் கிட்ட போக நேரம் ஆகுது. உங்க காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டாமா? காயத்துக்கு தான் மருந்து தேடுறேன். உங்க காயத்துக்கு. திவ்யா, டாக்டரை பார்க்க போற வழியில இங்க நான் உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், நாம இப்ப கும்பிட்ட கடவுளை சாட்சியா வச்சு சொல்றேன். ஐ லவ் யூ. திவ்யா, எனக்கு நீங்க, உங்களுக்கு நானுன்னு காலமெல்லாம் இருக்கணும். மதன், இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன், நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவன் நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை போல ஒரு நல்லவரை கணவரா அடியறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு தான் கல்யாணங்கிறது தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிச்சு போச்சு. நீங்க உங்க கடந்த காலத்தை இன்னும் மறக்கவே இல்லையா? திவாகர் உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சு கல்யாணத்துக்கு முன்னாலேயே திடீர்னு இறந்திருந்தாலும் அவரோட விதவையா நீங்க வாழறதுல அர்த்தம் இருக்கு. அவரோட காதலும் வெறும் மனக்குழப்பம், மேயர் இன்ஃபாச்சுவேஷன். அவருக்காக நடைப்பணமா எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டு இருப்பீங்க? அவர் அடியோட நீங்க மறக்கணும். தெருவுல நடக்கிறப்ப காலில் அழுக்குப்பட்டுட்டா அந்த அழுக்கு தான் நாம தொடக்கணுமே வழியே காலையை வெட்டினோன்னு அவசியமே இல்ல. திவ்யா, நான் உங்களுக்காக என் உயிரே தர தயாரா இருக்கேன். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறும் சூன்யம் தான். நீங்க தான் என் தாலியை சுமக்கணும். திவ்யா, நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு தருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க முடிவுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. திவ்யா, நீங்க இங்க வந்திருக்கிறதா நரேஷ் சொன்னான். நீங்க உடனே என் கூட கிளம்பி வரணும். நீங்க? நான் சதாசிவம், திவாகரோட மாமா. தயவு செஞ்சு இப்ப என்ன ஒண்ணு கேட்காதீங்க. நீங்க என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்.
ஊனத்தோட காலமெல்லாம் வாழ முடியாதுன்னு பாவம் திவ்யாவை தூக்கி எறிஞ்சான். இப்போ அவனே காலமெல்லாம் ஒரு ஊனத்தோட வாழும்படியான நிலைமைக்கு ஆளாயிட்டான். கடந்த கால நினைவுகளை எல்லாம் இழந்துட்டான். இப்போ தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. சார், இவருக்கு இது எப்படி நடந்தது? திவ்யாவை வெறுத்துட்டு மதுரைக்கு வந்தப்புறம் கொஞ்ச நாள் எதிலையுமே பிடிப்பு இல்லாம இருந்தான். அப்புறம் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தான். அப்படி ஒரு நாள் நாங்க ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக கார்ல திருச்சிக்கு போனோம். இந்த வெஸ்டர்ன் மியூசிக்க கேட்டு கேட்டு ஓர் அடிச்சு போச்சு. திவாகர், இது உன்னுடைய பழைய கலெக்ஷன்ல இருந்து கிடைச்ச கேசட். பியூட்டிஃபுல் வாய்ஸ். அங்கிள், அந்த கேசட் போடாதீங்க ப்ளீஸ். திவாகர், இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ண விடு. எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத மியூசிக். இவனுக்கு மூளையில அடிபட்டு இவனுக்கு நினைவெல்லாம் போயிடுச்சு. தலையில அடிபட்ட போது என்ன சத்தங்களை கேட்டானோ அதே சத்தங்கள் தான் அவன் நினைவுல இருக்குமா. அதே சத்தங்களை திரும்ப கேட்டாதான் அவனுக்கு நினைவு திரும்பும்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. அவன் கடைசியா கேட்டது உன்னோட பாட்டையும் உன் வீணை இசையையும் தான். விபத்துல காரோட முன்பக்கம் நசுங்கி கேசட், டேப் ரெக்கார்டர் எல்லாம் நொறுங்கி போயிடுச்சுமா. இவனோட டைரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பத்தின விவரமெல்லாம் தெரிஞ்சது. திரும்ப நீ பாடணும், வீணை வாசிக்கணும். அப்பத்தாமா இவன் குணமாவான். உனக்கு துரோகம் செஞ்சவன் இவன். உனக்கு வியாதி வந்தப்போ உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தாம உன்னை தூக்கி எறிஞ்சவன். இவனை காப்பாத்துன்னு எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு இத்தனை நாளா தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாமா எனக்கு முழு தைரியம் வந்துச்சு. திவ்யா, ஒரு நல்ல டாக்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ வீணை வாசிக்கணும். உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நீ வாசிக்கிறத நிறுத்திடலாம். டாக்டர் உடனே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருமா. இதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு செய்யறேம்மா. உன் உயிருக்கு ஆபத்து வராத அளவுக்கு நீ வீணை வாசிக்கலாம். அம்மா திவ்யா, நீ யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுமா. தம்பி, உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சேன். திவ்யாவுக்கு ஒரு வாழ்க்கை தர தயாரா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி திவாகரையும் வாழ வச்சிருங்க. தம்பி, நீங்க சொன்னா திவ்யா நிச்சயமா கேப்பா. என்ன எதுவுமே பேசாம வந்துட்டீங்க? கோயில்ல நீங்க சொன்னது என்ன பேச முடியாம பண்ணிடுச்சு. இப்ப திவாகரோட நிலைமை என்ன வாயெடுக்க வச்சிடுச்சு. என்ன வேதனையில நோகடிக்க வச்சவர் திவாகர். ஆனா இப்போ அவரோட நிலைமைய பார்த்தா அவர் மேல இருந்த கோபம், வெறுப்பு எல்லாமே மாறி போச்சு. அவர் சீக்கிரமா நல்லா ஆகணும்னு என் மனசு துடிக்குது. ஏன் நீங்க திரும்ப வீணை வாசிச்சு அவர் குணப்படுத்தலாமே? உங்க உயிருக்காக பயப்படுறீங்களா? அதுக்காக நான் பயப்படல. அவர் குணமாயிட்டு வந்த பிறகு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன முடிவு எடுக்கிறது மதன்?
வாழ வைக்கணும்னு நீங்க வாழறீங்க, நான் இல்லாம வாழ முடியாதுன்னு அவர் வாழறாரு. உங்க 2 பேர்ல நான் யாருக்காக வாழறது? இடையில வந்தது இடையில போறதுதான் சரி. நான் இப்ப வந்தவன். நீங்க திவாகரோட தான் வாழணும். ரொம்ப சுலபமா முடிவெடுத்துட்டீங்க. ஏன் வேதனை தீக்கிறேன்னு வந்து உங்களுக்கு நான் வேதனையை தந்துடக்கூடாது இல்லையா? என் கஷ்டம் என்னோடய முடியட்டும். திவ்யா, உங்க கழுத்துல தாலி ஏறணும் தான் ஆசைப்பட்டேன். இப்போ அதை திவாகர் செஞ்சாலும் எனக்கு திருப்தி தான். இருண்டு கிடந்த உங்க வாழ்க்கையில புதிய சூரியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ உங்க பழைய சூரியனே வந்தாச்சு. அதை பிரகாசப்படுத்த வேண்டியது உங்க கடமை. இந்த சூரியன் இப்ப அஸ்தமிக்கிறதா நியாயம். குட் பை. வாசிங்கன்னா அது உங்க மனசை பாதிக்கும், மூளைக்கும் நல்லதில்ல, உங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். அக்கப்பூர் பிஸ்தா சாக்காபா தேனியா குச்சி ஐஸ்கிரீமோ நமக. நோ ஜான். இப்ப நான் சகல் மாஸ்க்கு பிகில் ஜான் இல்ல, சாத்தனு சகாதேவன் இல்ல, இப்ப சாட்சாத் சர்வதேச தர்பூஸ் சாமி. வாய கழுவியா? இந்த பேப்பரை பாத்தியா? கதாசிரியர் டைரக்டர் ஜானுக்கும் புதுமுகம் ரீட்டாவுக்கும் கசகசான கிசீசு வந்திருக்கு. ஷிவ் ஷிவ். என்ன ரீட்டா திக்காம பேசுற? கோபம் வந்தா திக்காம தான் பேசுற. நீ ஏன் திக்கிற? சாதாரணமா தான் பேசுறேன். யோ, உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, சான்ஸும் போச்சு, இப்ப வேலையும் போச்சுயா, என் வாழ்க்கையும் போச்சையா. என் பர்சனாலிட்டியும் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பர்சனாலிட்டி இருந்தது? கிண்டலா பண்ற? இருந்த கொஞ்சம் பர்சனாலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கெடுத்துட்டா. ஏதோ நான் வேற ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்ப கொஞ்சம் பழைய பர்சனாலிட்டி திரும்பி இருக்குது. புத்தூருக்கு போடிய பாய முடியா? நாங்க பயப்படி ரோடு தொடப்பக்கட்ட வியாபாரம் தான் பண்ணணும். ஆஹா, இந்த தலையோட நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தொடப்பு ரொம்ப நல்லா விற்கும். சைட்ல ஒட்டோட குச்சியும் வித்துக்குங்க. ஓம் குச்சியு கோவிசர்லோ சிஞ்செந்து நமக சர்வதேச கட்டாட்ச. சபாஷ். ஓம் சுவாமி. அருமையான காட்சி. முடியில்லாத முனியாண்டி. உடைச்சிடாதீங்க சார். கமண்டல உயரத்தில் இருக்கும் யார் இந்த பாலகன்? சொல்றேன், முதல்ல இத பார். பத்திரிகத்ரோ. உங்களுக்கு கல்யாணமா? நோ. ஆத்தடி உள்ள என்ன பண்றான்? அடியாத்தி யாலாய் 1.5 ஜான் உயரம் இருந்துகிட்டு நீ எல்லாம் என்ன ஆங்கிள் பாக்குற. என் நேரம் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஐயோ 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 ஐயோ, இவர் யாரு? 50 ஆபாச இங்கிலீஷ் படம் எடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். வணக்கங்க. சிரிச்சிட்டா? இனிமேல் அவர் அங்க இருந்த டேஞ்சர் இங்க இருக்கட்டும். பூலோகத்தில் என்ன விந்தை? கிருஷ்ணா, நீ டைரக்டரா? ஏன் நான் ஸ்டார்ட்னு சொன்ன கேமரா சுத்தாதா? நான் தான் டைரக்டர், இவர் தான் தயாரிப்பாளர். இவர் விருதுநகர்ல புடலங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அங்கிருந்து நேரா தள்ளிக்கிட்டு வந்து விருகம்பாக்கத்துல ஒரு சினிமா கம்பெனி ஓபன் பண்ண வச்சிருக்கேன். நான் தெரிஞ்சிட்டேன். நீ கட்டிட்டியே, எல்லாம் விதிடா. ஹோண்டா யமஹா இன்சுசுகியோ லூனாய நமக. வாய முன்ன நல்லா இருக்கும். ஷட் அப். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. வழிதானே? எந்த ஊருக்கும் சொல்லு, பஸ்ல ஏத்திடுறேன். என்ன விளையாடுறீங்களா? அடடடடடடா, இதே மாதிரிதான் என் படத்துல 13வது ரீல்ல ஒரு சம்பவம். ஏன் சார், அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? சரியான ஐடியா. என்னமா சம்மதமா? ஆஹா, காதல், கனிவு, உருக்கம், நெருக்கம், ஆதிவாசியின் கையில் அழகிய பெண். என் படத்துக்கு தலைப்பு கிடைச்சிச்சு. வாங்க சார், பூஜை போட்டு கதையை தேடுவோம். மாமா பீமா, பீமா மாமா, ஏன் மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் வச்சுக்கலாமா? சீக்கிரம். அத்தா, என் உயிர் நீ தானே. உன்னுயிர் நான் தானே. நல்ல தொண்டை. சுந்தர்,
திவ்யா எங்க? திவ்யா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, லீவ் லெட்டரும் கொடுத்து அனுப்பல. திவ்யா இப்படி நடந்துக்க மாட்டாங்க, திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் உங்க மோட்டர் பைக் சாவி கொடுக்குறீங்களா? ஓ ஷூர். தேங்க்யூ. வெல்கம். அம்மா, ஐயா வீட்டுல இல்லைங்களே? அது தெரிஞ்சுதான்ப்பா நான் வந்திருக்கேன். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். நரேஷ், அக்கா திவ்யா எங்கடா? ஆபீஸ்க்கே வரல? அவங்களா? அவங்க அப்பவே ஆட்டோல வீணி எடுத்துட்டு போயிட்டாங்களே.
என்னமாச்சு? திவ்யா 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 என்னமாச்சு? பாருமா திவ்யா 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 பாருமா. என்ன தருமா? அட கடவுளே, நான் வீட்டுல இல்லாதப்ப வந்து வீணை வாசிச்சு தான் உயிருக்கே ஆபத்தை தேடிக்கிட்டா போல இருக்கேன். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, டாக்டர் கூட்டு வாங்க. திவ்யா திவ்யா நல்ல வேலை, சரியான நேரத்துல இவங்க உங்களை பார்த்துட்டாங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நீங்க உங்களையே சாகடிச்சுக்கலான்னு பாத்தீங்களா? இத வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். வாங்க டாக்டர், நான் உங்களை டிராப் பண்றேன். உன்னை நீயே சாகடிச்சுக்க முடிவு பண்ணிட்டியா? ஏன் இப்படி செஞ்ச? மதன், நீங்க எனக்காக உங்க காதலை தியாகம் செய்யறதா சொல்றீங்களே தவிர, நான் இல்லாம உங்க மனசு பட போற வேதனைய என்னால உணர முடியுது. மதன், உங்களையும் வேதனைப்படுத்த நான் தயாரா இல்ல. திவாகரை இந்த நிலைமையில விட்டுட்டு உங்களை ஏத்துக்கவும் நான் தயாரா இல்ல. இந்த குழப்பத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி என்னோட சாவுதான். நான் வீணை வாசிச்சு என் உயிரும் போகணும், திவாகரோட நினைவும் திரும்பணும் அப்படின்னு தான் இதை செஞ்ச. ஆனா இப்போ இந்த ரெண்டுமே நடக்கல. திவ்யா, இப்பவும் நான் உறுதியா சொல்றேன், நீ இவரோட தான் வாழ. இன்னைக்கு இவருக்கு ஞாபகம் திரும்பி வரலனாலும் நீ இவர் கூடவே இருந்தீன்னா இன்னும் சில மாசத்திலேயோ சில வருஷத்திலேயோ நிச்சயமா இவருக்கு ஞாபகம் திரும்பி வரும். நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டா நானும் செஞ்சுக்குவேன். இது நிச்சயம். நான் வாழணும்னா நீ இவரோட வாழ்ந்தாகணும். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ் திவ்யா. யார் பேசுறீங்க? தெரியலையா? நான் தான் ஜெயில் ரிட்டன் முகேஷ். என்னடா எப்படி அவன் நம்ம இடத்த கண்டுபிடிச்சான்னு பாக்குறியா? உலகத்தோட எந்த மூலையில நீ இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். உன்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது போல இருக்க. அன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம், என்னைக்குமே தப்பிக்க முடியாதுமா. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி உன் கருமாதியை நான் நடத்தணும். முகேஷ், தாடி வச்சவன் எல்லாம் வில்லன் ஆயிட முடியாது. கொலைக்கிற நாயெல்லாம் கடிக்கவும் முடியாது. என்ன நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க நான் தனியா தான் இருக்கேன். உன்னால என்னை என்னடா செய்ய முடியும்? தைரியம் இருந்தா நீ இங்க வந்து என்ன கொல்ல. என்ன சவாலா? சவால் விடுற அளவுக்கு உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உன்னை என் கையால கொல்ல போறேன். முடிஞ்சா வந்து கொல்லுடா பாப்போம். முகேஷ், சீக்கிரமா வந்து என்ன கொன்னுடு. இந்த சிக்கல்ல இருந்து என்ன விடுதலை பண்ணு. உன் கையால நான் செத்துட்டா அதுக்காக மதன் சாக மாட்டாரு. இப்ப இருக்கிற நிலைமையில நான் செத்தே ஆகணும். நான் சாகணும். யாரும் இங்க வரதுக்குள்ள என்ன வந்து கொன்னுடு. பிளீஸ், என்ன கொன்னுடு. காளி, திவ்யா நம்மள திட்டம் போட்டு கூப்பிடறான்னு நினைக்கிறேன். எப்படி, தயாரா போவோமா?
நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அங்க போக போறதில்ல. அதையும் பாத்துருவோம். சவால் விட்டல்ல. ஓ ஓ குட் ஈவினிங் எம்டி சார். சார் தான் உங்களுக்கு காவலா? சரியான பொம்மை தான் சார். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்ப குணமாச்சுனா? திவ்யா கடைசி வரிய பாடினப்பவே நான் குணமாயிட்டேன். அப்பவே குணமாயிடுச்சுன்னா ஏன்பா இப்படி நடிச்சேன்? திவ்யா மயங்கி விழுந்தப்போ கதறி ஓடி போய் தூக்கலாம்னு நினைச்ச அதே நிமிஷத்துல மதன் ஓடி வந்தாரு. அவரோட அதிர்ச்சிய, பரபரப்ப, கலக்கத்தை நான் பார்த்தேன். அவரோட ஆழமான காதல என்னால உணர முடிச்சது. அந்த காதலுக்கு நான் பிரச்சனையே இடக்கூடாதுன்னு நினைச்சேன். சோ குணமாகாதவனா நடிச்சேன். உங்களை விட்டே ஒதுங்க முடிவு செஞ்சேன். திவ்யா, நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கும் பிராயச்சித்தம் செய்ய நினைச்சேன். முகேஷோட வரவுக்காக நான் காத்திருந்தேன். நீ அந்த ரூமுக்குள்ள போனப்போ நான் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தயாராயிட்டேன். முகேஷ் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவன் கதையை முடிச்சிட்டேன். உன் வாழ்க்கையில உனக்கு இருந்த சிக்கல் முடிச்சது. இதுக்காக நான் போலீஸ்ல சரண்டர் ஆக தயார். ஆனா நான் இருந்தா அது உன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நீங்க நீடூழி வாழணும். அதான் என் கடைசி ஆசை.